Hello everyone, welcome back to Archana's Kitchen and Fusion. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னையோட ரெசிபி எக் பஃப். ஒரு சாயந்தர நேரத்தில் எக் பஃப்பும் டீ இல்லை காஃபியோடு குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக ஒரு டேஸ்டியான ஸ்நாக் தான் இந்த எக் பஃப். இதை நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எக் பஃப்க்கு உள்ளார வைக்கிற அந்த ஃபில்லிங்கை நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெகுலர் ஆலிவ் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ரிப்பிள்ஸ்லாம் தெரியுது இல்லையா, நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் நல்லா நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் பஃப்க்கு வெங்காயம் வந்து நீட்டாக இருந்தோம்னா கடிக்கும் போது அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம நறுக்கும் போது குக்கிங் ப்ராசஸும் சீக்கிரமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த மசாலா நம்மளை வாயிலையும் படாமையும் இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த குட்டி குட்டியாக நறுக்குன்னு இந்த வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கருவேப்பிலை எதுவுமே இல்லாமல் ஒரு பிளாண்டான மசாலா பண்ணோம்னா ஏதோ தக்காளி தொக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபில்லிங்கை நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கொண்டு வரலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. கலர் பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஆனால் ப்ரௌன் ஆகலை. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த மசாலா வாசனை பிடிக்கலனா நீங்கள் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாதி கப் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களோ அந்த வெங்காயத்தில் பாதி அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்தா போதும். இல்லாட்டி ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள் தக்காளி புளிக்கவே இல்லை, ரொம்ப ஸ்வீட்டான தக்காளி, ஒரு செரி டொமேட்டோஸ் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா சேர்ந்து வதங்கியாச்சு, நல்லா வந்து மஷியாகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் ரைட் டைம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா மஞ்சள் தூள் வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கடைசியில் நம்ம வதக்கணும்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல. நான் இன்றைக்கி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப காரம் வச்சோம்னா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் கலருக்கு அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக மட்டும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போடலாம். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிப்போம், அதாவது கொத்தமல்லி பவுடர். இந்த கொரியாண்டர் பவுடர் ஆல்ரெடி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வேலை ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ லைட்டாக இந்த மசாலாவோட இன்கார்பரேட் பண்ணால் போதும். கடைசியாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர் நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பவுடர் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணுறதுனால அதோட ஹீட்க்கு ஏற்ற மாதிரி இந்த பொருள் வந்து அவ்வளோ அழகாக குக் ஆகும். ஒருவேளை நம்ம அந்த சீரக பொடியை சீக்கிரமாகவே சேர்த்துட்டோம்னா அது சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி பேர்ன் ஸ்மெல் வந்துடும். கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா சேர்ந்து குக் ஆகிறதுக்காக ஒரு 1/4 கப், அதாவது ஒரு 50 ml வாட்டர் ஊற்றி நம்ம இந்த மசாலாவை குக் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே ரோஸ்டட் பவுடருங்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 minutes தான் ஆகும். எப்படி குக் ஆகிடுச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஆயில் வெளியே வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி இங்கே எக்ஸை பாயில் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் கூட இது வந்து நான் ஃப்ரோசன்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி முடிஞ்சிடும். இது வந்து கவான் பஃப் பேஸ்ட்ரி ஸ்கொயர்ஸ். ஸோ நமக்கு வந்து மைக்ரோவேவில் இல்லாட்டி நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இதை நம்ம தா பண்ணி எடுத்துக்கலாம். நான் லைட்டாக ஒரு கோட்டிங் நான் பட்டர் சேர்க்குறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும், இல்லாட்டி ட்ரை ஆகாமல் இருக்கும் நம்மளோட பஃப் பேஸ்ட்ரி ஸ்கொயர்ஸ். நம்ம ஆல்ரெடி பண்ண ஃபில்லிங் நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்மளோட ஹாஃபாக கட் பண்ணுற எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து குப்புறக்காக போட்டு நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் இதில் லைட்டாக மிளகுத்தூள் நான் வந்து தூவியிருக்கேன். நம்மளோட பஃப் பேஸ்ட்ரி வந்து நீங்கள் 4 பக்கமும் மடிக்கலாம், இல்லை இந்த 2 பக்கமும் மடிக்கலாம். ஆனால் மடித்த இடத்துல வந்து லைட்டாக தண்ணி வச்சு நம்ம ஒட்டினோம்னா அந்த பஃப் பேஸ்ட்ரிஸ் பிரியாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம 4 மடிப்போம் இல்லையா நம்மளோட முட்டை பஃபை. ஏன்னா எக் பஃப்னாலே அது அழகாக குட்டியாக ஒரு பார்சல் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இது வந்து 4 பக்கமும் நான் வந்து மடிக்கிறேன். அதே மாதிரி பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நான் வந்து 2 பக்கமும் மட்டும் ஃபோல்ட் பண்ணி இந்த பஃப் பேஸ்ட்ரிஸ் இருக்குது.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எக் வாஷும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப எக்கி ஃப்ளேவர் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வெறும் இன்றைக்கி வந்து பட்டர் வாஷ் மட்டும் தான் பண்ணுறேன். அதாவது ஒரு வெண்ணெயை ஒரு கப்பில் போட்டு லைட்டாக உருக்கிட்டு நம்ம இது மேலே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஏன்னா இந்த பஃப் பேஸ்ட்ரீஸ் எவ்வளோ வெளியில் வந்து ஓப்பன் ஏரில் இருக்கோ அவர் சீக்கிரமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ப்ரீவியஸ்லி ஃப்ரோசன் வேறு. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அவனில் வச்சிடலாம். அவன் பார்த்திங்கன்னா 350 டிகிரிஸ் ஃபேரன்ஹைட்டில் நான் வந்து வச்சுருக்கேன். நம்ம பேஸ்ட்ரியோட டாப் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பேக் பண்ணலாம். ஒரு அப்ராக்சிமேட்லி 18 to 20 மினிட்ஸ் போல் ஆகும். அவ்வளோதான் நம்மளோட எக் பஃப் சூப்பராக வீட்டில் ரெடி ஆகிடும். நீங்கள் அவன் இல்லாட்டி நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம எக் பஃப் ரெடி ஆயாச்சு. நீங்கள் காஃபி, டீ எது கூட சாப்பிட்டாலும் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்காக இது இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அர்ச்சனா. டேக் கேர். டாடா.